Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் ஆன்லைன்ல வந்து லட்சக்கணக்கில் மணி earn பண்ண ஒரு ஆளோட டீடைல்ஸும் அதோட அந்த வெப்சைட்டையும் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் ஆன்லைனில் வந்து லட்சக்கணக்கில் மணி earn பண்ண ஒரு ஆளோட டீட்டெயில்ஸும் அந்த சைட்டையும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்து நாங்கள் போகும்போது கட்டாயம் அதில் வந்து ரிஸ்க் இருக்கும். எதுவாக இருந்தாலும் ரிஸ்க்ன்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். அதோட சிம்பிளாக வந்து மணி earn பண்ணணுமே இருந்தால் அதில் வந்து இன்னும் ஹை ரிஸ்க். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தவங்களை வந்து சக்ஸஸ் ஆனவங்களும் இருக்காங்க, மணியை வந்து இழந்தவங்களும் இருக்காங்க. பட் இப்போ நான் வந்து சொல்ல போகிற ஒரு ஆளோட டீட்டெயில்ஸ், அவரோட டீட்டெயில்ஸில் வந்து அவரோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ண மாட்டேன். பட் அவர் earn பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து இந்த சைட்டில் வந்து காட்டுறேன். ஸோ சைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் வந்து விளங்கும் இந்த மாதிரி செய்யலாமா இல்லையான்னு சொல்லி. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து earn பண்ண வெப்சைட் வந்து இதுதான். ஸோ ரிச்நெட் ஃபண்ட் சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயே வந்து இருக்குது, இதுதான் சைட்டோட நேம். ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு இவராக வந்து போக இல்லை. ஓகே, இந்த சைட் வந்து அந்த ஒரு பர்சனுக்கு வந்து என்ன மாதிரி போச்சுன்னு சொன்னால், அவர் வந்து ஒரு டெலிகிராம் குரூப்பில் இருந்து எடுத்திருந்தார், யாரோ ஒரு ஆளோட டெலிகிராம் குரூப். அது வந்து ஒரு ஸ்கேமர்ஸ் அந்த மாதிரின்னு சொல்லலாம். அப்படியான ஒரு குரூப்பில் இருந்து இந்த சைட்டுக்கு வந்து போயிருக்கிறார். யாரோ ஒரு ஆள் போட்ட லிங்க் அவங்க போட்டிருக்காங்க, இதில் வந்து இந்த அளவுக்கு வந்து earn பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் நிறைய வந்து earn பண்ணலான்னு சொல்லி அந்த லிங்கில் போயிட்டு கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறார். இந்த ஒரு லிங்க் தான் அவரோட இந்த தொகையை வந்து earn பண்ண வச்சுருக்கு. நிறைய பேர் வந்து யோசிக்கலாம், இப்போவே நானும் போயிட்டு earn பண்ணலான்னு சொல்லி. அந்த மாதிரி இல்லை. ஸோ ஃபுல்லாகவே வந்து இந்த கதையை கேட்டால் உங்களுக்கு வந்து விளங்கும். அவர் வந்து அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறார். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டை வந்து சர்ச் பண்ணுற டைம் யார் ஒரு ஆள் வந்து திடீர்னு சொல்லி அவரோட ரெஃபர் லிங்குக்குள்ள வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஒரு ஆள் வந்து ஜாயின் பண்ணதுமே அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 500-5000 அந்த மாதிரி பெரிய அளவு இன்கம் வந்து கிடைச்சிருந்தது. ஸோ அவர் வந்து இன்வைட் பண்ண இவருக்கு வந்து டாலர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. ஒரு ஆள் வந்து ஜஸ்ட் ஜாயின் பண்ணதுனால கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் 5 லட்சம் வருதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து யோசிக்கலாம், எப்படி வந்து ஒரு ஆள் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்தளவுக்கு வருதுன்னு சொல்லி. ஸோ 5 லட்சம்ன்ற வந்து சின்ன ஒரு அமௌண்ட் இல்லை, பெரிய ஒரு அமௌண்ட். ஸோ இந்த ஆள் வந்து யோசிச்ச ஒரு விஷயம், அந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரோ பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கிறார். வெப்சைட்டில் போயிட்டு அந்த கஸ்டமர் கேரை வந்து கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரோ பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டியை வந்து அவர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ முதல் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து வித்ட்ரோ பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபுல் அமௌண்ட்டும் வந்து நீங்கள் சின்ன அமௌண்ட்டுன்னு சொல்கிற வந்து ஒரு 10 USD அந்த மாதிரி இருக்கலாம். பட் இவங்க வந்து இந்த ஃபுல் அமௌண்ட்டையும் வந்து வித்ட்ரோ பண்ணுறதுக்காக அவங்கள வந்து கேட்டிருந்தார். அதுக்கு அவங்க சொன்ன விஷயம், நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேணும், ஸோ அதுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. அவரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்தளவு டாலர்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். நான் நினைக்கிறேன் வந்து கிட்டத்தட்ட ஒரு $500 அந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். $500 வந்து ஒரு டாலர் வந்து இன்றைக்கு வந்து இந்த ரேட் வந்து போகுது. ஸோ $500 வந்து இந்த ரேட் வந்து போகுது. நார்மலாக 1.5 லட்சத்துக்கு மேலே வந்து வருது $500. ஸோ அந்த $500 வந்து அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். இன்வெஸ்ட் பண்ணதும் அவங்க வந்து சொல்கிறாங்க, அடுத்த ஒரு விஷயம், உங்களோட ஃபண்டை வந்து பைனான்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டோம். ஸோ அவர் வந்து செக் பண்ணி பார்த்தார், ஜிமெயில் வந்துருந்தது இந்த மாதிரி. பைனான்ஸில் வந்து யாரோ ஒரு ஆள் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணால் இப்படி ஒரு மெசேஜ் மெயில் கட்டாயம் வந்து வரும், என்ன சொன்னால் ஃபண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும்னு சொல்லி. பட் இவருக்கு வந்த மெயில் அதே மாதிரியான செட்டப்பில் வந்தது. பட் இதில் வந்து பாருங்கள், நான் வந்து அதை பாயிண்ட் பண்ணி காட்டுறேன், எப்படி ஒரு மெசேஜோட வந்திருந்தது. ஸோ பைனான்ஸில் இருந்து எப்படி மெசேஜ் வருமோ அதே மாதிரி வந்து ரெடி பண்ணி அதில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணி அவருக்கு வந்து சொல்லியிருக்காங்க, இந்த டாலர்ஸை வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணால் தான் அந்த ஃபண்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களோட பைனான்ஸுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தார். இதில் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ண சொல்லி. ஸோ டெபாசிட் பண்ணால் நான் இருக்கிற அமௌண்ட் ஃபுல்லாகவே வந்து வித்ட்ரோ பண்ணலாமான்னு சொல்லி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சைட்டை வந்து பார்த்த உடனே வந்து விளங்கிட்டுது, இது வந்து ஒரு ஸ்கேம் சைட்டுன்னு சொல்லி.
என்ன கூட நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண கேட்டிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துட்டு எனக்கு வந்து சொன்னவங்களும் வந்து இருக்காங்க. இப்படி ஒரு சைட் இருக்குது ப்ரோ, இதை வந்து வீடியோ போடுங்க, அடுத்தவங்க தெரிஞ்சு கொள்ளட்டும், நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி லொஸ்ட் ஆகிட்டேன்னு சொல்லி. ஸோ அப்படியான ஒரு சைட் தான் இது. இந்த பிரதர் வந்து எனக்கு கிட்ட வந்தார். பைனான்ஸில் வந்து இந்த மாதிரி டெபாசிட் பண்ணால் இந்த ஃபண்ட் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ செக் பண்ணி சொல்லுங்கள் இந்த மாதிரி டெபாசிட் பண்ணுவான்னு சொல்லி. நான் வந்து சொன்ன விஷயம் இது வந்து ஒரு ஸ்கேம் சைட். ஸோ நீங்கள் இதில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணால் அந்த அமௌண்ட்டையும் வந்து எடுத்துகிட்டு அவங்க வந்து வெளியில் போயிடுவாங்க. அவருடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற மணி வந்து ஃபுல்லாகவே வந்து லொஸ்ட்டாக போகும். ஸோ இந்த மாதிரி யாராவது உங்களை வந்து கண்டக்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் குரூப் மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணி அது மூலமாக ஜாயின் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற யாராவது இருந்தால் இப்படியான சைட்டில் போயிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். எந்த சைட்லேயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்துக்கு வந்து போக வேணாம். இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிற வந்து கிரிப்டோ கரன்சியில் வந்து இருக்குது. பட் அதுக்கும் வந்து நீங்கள் ட்ரேடிங் தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்படியான சைட்டில் வந்து போக வேணாம். இவர் வந்து ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அளவு $. பட் அவர் வந்து வித்ட்ரோ பண்ணது இந்த $. ஸோ இந்த $ஐ வந்து வித்ட்ரோ பண்ண விட்டவங்க எதுக்காக இந்த $ஐ வந்து வித்ட்ரோ பண்ண விடலைன்னு சொன்னால், இந்த $ஐ வித்ட்ரோ பண்ண விட்டால் இந்த சைட்டில் வந்து இவருக்கு ஒரு நம்பிக்கை வரும். கட்டாயம் ஒரு $10 வந்து வித்ட்ரோ பண்ண விடுறாங்களே, இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து ஃபுல்லாகவே வித்ட்ரோ பண்ணலான்னு சொல்லி. ஸோ அதை நம்பித்தான் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். இன்வெஸ்ட் பண்ணதும் அவரை வந்து வித்ட்ரோ பண்ணுறதுக்கு ஃபீஸுக்கு வந்து இவ்வளோ வந்து பேமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கு. ஃபீஸ் வந்து சென்ட் பண்ண சொல்லி. பைனான்ஸ் வந்து எந்த காரணம் கொண்டும் யார்டையும் வந்து ஃபீஸ் வந்து எடுக்காது. சென்ட் பண்ணுற ஆளுக்கு மட்டும் அந்த இடத்துல வந்து ஃபீஸ் வந்து வெட்டுவாங்க. எவ்வளோ $. வந்து சென்ட் பண்ணாலும், லட்சக்கணக்கிலான $. வந்து பைனான்ஸில் இருந்து இன்னொரு பைனான்ஸுக்கு வந்து வெலட் மூலமாக வந்து சென்ட் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு $1 அந்த மாதிரி மட்டும்தான் ஃபீஸ் வந்து போகும். ஸோ இந்த $ஐ வந்து வித்ட்ரோ பண்ணுறதுக்கு வந்து இவங்க $300 வந்து ஃபீஸ் வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி எந்த வெலட்லேயும் வந்து ஃபீஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. அதைத்தான் வந்து நான் வந்து தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆள் மட்டும் இல்லை, எங்களுக்கு தெரியாமலே வந்து ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் வந்து இருக்காங்க. காசு வந்து இருக்கிறவங்க இன்னும் ஏர்ன் பண்ணலாமேன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணி லொஸ்ட் ஆகுறாங்க. இல்லாதவங்களும் வந்து ஏதோ ஒரு விஷயம் மூலமாக வந்து சின்ன அமௌண்ட்டை போட்டு கூட லொஸ்ட் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்படியான நாலேஜ் வந்து இருக்காது. இந்த சைட்டில் வந்து காசு போட்டால் அந்த காசை வந்து எடுத்துடுவாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சொல்லலாம் இப்படியான விஷயங்கள், இப்படியான சைட்டில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குதுன்றது. ஸோ எல்லாருக்கும் வந்து விளங்கி இருக்கும். இவர் வந்து ஏர்ன் பண்ணது உளவு ஏர்ன் பண்ணியிருக்கிறார். பட் இந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரோ பண்ண முடியலை என்னென்னு சொன்னால் அது வந்து ஸ்கேம் சைட். இந்த பிரதர்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இவ்வளோதான் விஷயம். ஸ்கேம்ன்ற வந்து இதுதான். ஸோ மெயினாக வந்து நான் சொல்கிறது, யாராவது உங்களுக்கு வந்து இந்த சைட்டில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணால் அமௌண்ட் வரும்னு சொன்னால் அதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள், ரிஸ்க் இருக்கா இல்லையா. யாராவது ஏர்ன் பண்ணுறாங்களா, அமௌண்ட்டை வந்து வித்ட்ரோ பண்ணுறாங்களா, வித்ட்ரோ பண்ண ப்ரூஃப் கூட ஒரு சிலர் வந்து காட்டுவாங்க. பட் எப்படியும் வந்து ஒரு ஸ்கேம் சைட்டாக இருக்கும். ஸ்கேமில் வந்து நிறைய இருக்குது. சில சைட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷார்ட் டேர்மில் வந்து ஸ்கேம் ஆகிடும். சில சைட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லாங் டேர்ம் அமௌண்ட்டு வந்து அதிகமாக போட வச்சு மேலே வச்சு தான் அந்த இடத்துல வந்து ஸ்கேம் பண்ணுவாங்க. ஸோ லாங் டேர்முக்கு வந்து நிறைய பேர் வந்து லாஸ்ட் ஆகிறது அதிகம். இந்த ஷார்ட் டேர்ம் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன அமௌண்ட்டை போட்டு உடனே வந்து லாஸ்ட் ஆகிட்டு போவாங்க. ஸோ இப்படி வந்து ஸ்கேம் சைட்லேயும் வந்து இருக்குது. யாரும் வந்து இப்படியான சைட் இருந்தால் இனி வந்து நம்ப வேணாம். இதைத்தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. எவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறோம். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனல் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.